கும்மிடிப்பூண்டி, சிப்காட், தொழில்பேட்டை மற்றும் தொழில்பேட்டையை ஒட்டியுள்ள கிராமப் பகுதிகளில் ரசாயன உற்பத்தி மற்றும் இரும்பு உருக்கு ஆலைகள் என பலதரப்பட்ட 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட கார்பன் கழிவு, இரும்பு கழிவுப் பொருட்கள் உரிய ஆவணங்கள் இல்லாத லாரிகள் மூலம் இரவு நேரத்தில் கொண்டு வந்து சிப்காட் பகுதியை ஒட்டியுள்ள சிறு புழல்பேட்டை கிராமத்தில் கொட்டி மறைமுகமாக சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதிலிருந்து இரும்பு பொருட்களை எடுப்பதற்காக இரவு நேரங்களில் தீ வைத்து எரித்து அதனை மறுசுழற்சிக்காக மீண்டும் ஆவணங்களே இல்லாத லாரிகள் மூலம் இரும்பு உருக்கலைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் எரிந்த நச்சு கழிவுகளை அங்கேயே குடித்தோண்டி புதைப்பதும், மீதமுள்ள நச்சு பொருட்களை வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதுமாக சொல்லப்படுகிறது. இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை துர்நாற்றம் வீசுவதோடு அருகில் வசிப்பவர்களுக்கு பலவித உடல் உபாதைகளும் ஏற்படுகின்றன. மேலும் பூமியில் புதைக்கப்படும் நச்சு கழிவுகளால் மண் மலடாவதுடன் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் விவசாயம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் அளித்தும் அரசு தரப்பில் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அரசு அதிகாரிகள் சொற்ப தொகைக்கு விலை போவதாக அப்பகுதி மக்கள் பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சட்ட விரோதமாக செயல்படும் இந்த ரசாயன கழிவுகள் சேகரிப்பு குடோனுக்கு மின்சாரம் வழங்கப்படுவது எப்படி? இந்த குடோனில் பலமுறை தீ விபத்து ஏற்பட்ட பிறகும் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மேலும் அருகாமையில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பதன் மர்மம் என்ன என்று பல கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகள் பதிலளிக்க மறுத்து வருகின்றனர். இதனிடையே மறைமுகமாக கொட்டி வைக்கப்பட்டுள்ள ரசாயன கழிவுகளின் ட்ரோன் காட்சிகள் வெளியான நிலையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது.